பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மீது இரக்கம் கொண்டு ஒரு நாளும் நம்மை கைவிடாதபடிக்கு பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களிலிருந்து விடுவித்து அவனை ஒரு ராஜஸ்தானத்திலே உயர்த்தின பின்பு தாவீது கேதுரு மரங்களினாலே செய்யப்பட்ட மாளிகையிலே வாசம் செய்கிறான். அப்பொழுது அவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளுக்கு பின்பாக கூடாரத்தில் இருப்பதை பார்த்து தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் நிச்சயித்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். அவன் கேதுரு மரத்தினாலே செய்யப்பட்ட மாளிகையிலே வாசம் செய்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதன் அர்த்தம், கர்த்தர் தாவீதுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு பிறக்க போற பிள்ளை கூடாக அவனுடைய சந்ததி தொடரும். கிறிஸ்து இயேசு வருமளவும் தாவீதின் சந்ததியிலே அங்கு மேன்மை உண்டாயிருக்கும், ராஜ்யபாரம் உண்டாயிருக்கும், அவனுடைய வீடு நிலைத்திருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போல நம்முடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் தன்னுடைய இரக்கத்தை காக்கிற தேவன். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் இருக்கும்படிக்கு, அவரை ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காக்கிறவர். அவர் தாவீதுக்கு அருளின அந்த கிருபையை கடைசி வரைக்கும் மறக்கவில்லை. கர்த்தர் அந்த கிருபையை காத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே. நம் நிமித்தம் நம் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய ஒப்பு கொடுத்தல் நிமித்தம் தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆசீர்வதித்த தேவனை நித்தமும் நாங்கள் உயர்த்துவோம். அவர் நம்மை வாழ வைப்பார், நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். ஜெபம் செய்வோம். இரக்கமும் தயவு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலும் உம்முடைய கிருபைகள் உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களுடைய சந்ததியிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உறுதுணையாயிருந்து பாதுகாத்து நடத்துவீராக. தேவரீர், ஒரு குறைவின்றி பன்மடங்கான ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கவும், ஆண்டவரை சந்ததி உமக்கென்று வாழுகிற ஒரு சந்ததியாக ஆண்டவரை நடத்தப்படும் நீர்தாமே உதவி செய்வீராக, காத்திருள்வீராக. எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.